ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி புத்தகம் 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு பயிற்சித்தாள் 6 பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். 5 வரைக்கும் வீடியோ போட்டாச்சு. ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ்லாம் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். 6th கொஸ்டின், கோடிட்ட இடங்களை நிரப்புக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை கிருத்திகாவின் வீட்டு தோட்டத்தில் மலர்ந்த மலர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. க்ரீன் கலர் என்பவை காட்டு பகுதியை குறிக்கிறது. அதன் அலகு 100 சதுர கிலோமீட்டர் ஆகும். எனில் காட்டு பகுதியின் மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். எத்தனை கோடு 1 2 3 4 இருக்குது. ஒரு கோடு 100 சதுர கிலோமீட்டர். ஆனால் 4 கோடு 400 பெருக்கிடணும். 400 சதுர கிலோமீட்டர். அடுத்து 7 கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஒரு ஓவரில் அடிக்கப்பட்ட ரன்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. எனில் 6 ரன்கள் எடுக்கப்பட்ட பந்துகள் எத்தனைன்னு கேட்குற. பந்துகள் எத்தனை பந்து எந்த பந்துகள் எடுக்குதுன்னா பால் 6ம் பால் 4ம் தான் 6வது ரன் எடுத்துருக்கு. 6 ரன் எடுத்திருக்கு. அப்போ பால் 6, பால் 4 அப்படின்னு. 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் பால் 6, பால் 4. அடுத்து 8th கொஸ்டின், கீழ்காணும் பட்டை விளக்கப்படும் ஓவியா தனது இறுதித் தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் எடுத்த மதிப்பெண்களை குறிக்கிறது. சமூக அறிவியல், அறிவியல், கணக்கு, ஆங்கிலம், தமிழ்னு கொடுத்துருக்காங்க. ஓவியா 90 மதிப்புகளுக்கு மேல் பெற்ற பாடங்கள். 90 மார்க்குக்கு மேலே இருக்கிறது என்னதுன்னா, இப்போ ஸ்கேல் வச்சு பார்த்தா தெரியும். 90க்கு மேலே இருக்கிறது கணக்கு. அப்போ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் கணக்கு.